வேலையை பாரு. அமைக்கிட்டு தானே இருக்கேன். பாலு என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்க. என்னங்க என்ன என்ன என்னாச்சு? கண்டறவிய நீங்க ரெண்டு பேரும் ஏன் பயப்படுறீங்க? இவங்களே என்னோட சர்வன்ட்ஸ். நம்ம கிட்ட தான் ஏற்கனவே 1க்கு 3 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. இவங்களே என்னோட பர்சனல் சர்வன்ட்ஸ். இவங்க நேத்து நைட் தான் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஓ, நேத்துக்கு ஈவினிங் சர்க்கஸ் பண்ணியே அங்க இருந்து இவங்களை எல்லாம் கூட்டி வந்தியா? இவங்க என்ன தேடி வந்திருக்காங்க. டேய் என்னடா வளர்ற? எதுக்காக இவனுங்கெல்லாம் உன்னை தேடி வந்திருக்காங்க? ஐயோ, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி அம்மா, நீங்க காஃபி கொண்டாங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பு, அப்புறமா தான் உனக்கு காஃபி. இவங்களும் இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஐயோ மம்மி, இவங்க என்ன வேலை கொடுத்தாலும் சூப்பரா செய்வாங்க. வேணா ஒன்று பண்றேன், உங்களுக்காக இவங்க ட்ரெஸ் மாத்திக்க சொல்றேன். ஐயோ யஜமா, ட்ரெஸ் மாத்த சொல்லாதீங்க. அதுக்கு மட்டும் தடை போடாதீங்க. எங்களுக்கு அழுக்கா போட்டே பழகி போச்சு. புதுசா போட்டா அரிக்கும். மம்மி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மம்மி. இனிமே எல்லாம் வெளியே இவங்க தான் பாத்துப்பாங்க. நல்லா பாத்துக்குவாங்க. ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நாங்க பாத்துக்கறோம் சொல்லி அப்புறம் சம்பளம் கேட்டீங்க, 5 பைசா கொடுக்க மாட்டேன். நீங்க ஒன்னும் தர வேண்டாம், நாங்க கேட்கவே மாட்டோம். சரி, ஒழுங்கா நடந்துங்க. வா போலாம். எஜமா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? நாங்க இனிமே உங்களுக்கு நிரந்தரமான அடிமைகள். அதனால நீங்க எங்களுக்கு அடிக்கடி வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, கொல்லப்புறத்துக்கு போய் தென்னைக்கண்ண நட குழி தோண்டுங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா? நானா? ஆமா சொல்லு. உத்தரவு யசமா. வாங்கடா 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 வாங்கடா. சரியில்லை. பாலு, இனிமே ஊராஜ்யம் தான்டா. சின்ன வயசுல என் கையும் காலையும் சுத்தி சுத்தி வருவானே, எங்க விளையாடிக்கிட்டு இருந்தாலும் ஜிலான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், என் மடியில் வந்து படுத்துக்கிட்டு அம்மா பூத கதை சொல்லுன்னு சொல்லுவானே. அப்படிப்பட்ட அருமை மகனை பிரிஞ்சு வாழ்றனே, என் கையும் காலும் உடைஞ்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சோகத்துல பெரிய சோகம் புள்ளைய பிரிஞ்சு வாழ்றதான பூலோகத்துல சும்மாவா சொன்னாங்க? மகனை காணாமனு தேடி போனாரே இந்த ஆளு, என் புருஷன், அவரையும் காணாமே நான் என்ன செய்வேன்? ஜில்லா ஜில்லா ஜில்லா. என் புருஷன் இல்லாம என் புள்ள இல்லாம இந்த வீட்டுல இனிமே என்னால தனியா இருக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம்? புல்லாங்குழல் வாசிச்சா கண்டிப்பா வந்துருவாரு, அதையே செய்யறேன். நான் வந்த நேரம் அற்புதமான நேரம். அலாவுதீன் உருவத்துல போய் அவ முன்னாடி நின்னா அலாவுதீன் வந்துட்டான்னு ஆயிஷா நம்பிடுவா. சுலபமா அவளை இருட்டு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரபி ரிஷபோ இலுமுல தனுஷோ பில்வ விருட்ச ரூபசித்தியே. இன்னைக்கு தாங்க புல்லாங்குழல் வாசிச்சது வந்திருக்கீங்க. என்னங்க, நம்ம பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் மட்டும் இல்ல, அவன் இருக்கிற இடமே தெரிஞ்சிருச்சு. ஏங்க கூட்டிட்டு வரல? ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? யாரோ ஒருத்தருக்கு உதவ போய் வம்புல மாட்டிக்கிட்டான். நான் அந்த இடத்துக்கு போய் என் பையன் இவன் தான், எந்த வம்பு தும்புக்கும் போகாதவன், விட்டுடுங்கன்னு கெஞ்சு பார்த்தேன்.
அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டா தான் அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் யோசனை பண்றீங்க? வாங்க போலாம். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய வித்தியாசம் தெரியுதே. என்ன மேல உட்கார்ந்து பாக்குற மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறீங்க, நடக்கும்போது சாஞ்சு சாஞ்சு நடக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. ஒரு மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. அதே ஒண்ணும் இல்ல, ஜில்லாவை காப்பாத்துறதுக்கு அவங்களோட போராடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதான் மனக்குழப்பம், அதனால ஏற்பட்ட மாற்றம். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் பையனை கூட்டிட்டு வரலாம். வாங்க. யசமா யசமா, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அடிமை கிட்ட சொல்லுங்க, உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு உங்க ஆளெல்லாம் கூப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். அவ்வளவுதானே? டேய் பசங்களா, சீக்கிரமா வாங்கடா, எஜமானோட கட்டளையை நிறைவேற்றணும். சீக்கிரமா வாங்க. ஆ, ஆ, ஆ. நீங்க 5 பேரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? உங்க உத்தரவை செயல்படுத்துறது தான் இந்த அடிமைகளோட முதற்கடமை. அதுக்காகத்தானே ராத்திரி பகல் பாராம உங்க வீட்லயே காத்து கிடக்குறோம். இவ்வளவு அடிமைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நான் போய் அவமானப்பட்டு திரும்பி வந்துட்டேனே. என்ன சொல்றீங்க எஜமா? உங்களையே அவமானப்படுத்திட்டாங்களா? கட்டளையிடுங்கள், அந்த துரோகி தலையை வெட்டி உங்க காலடியில் வைக்கிறோம். அவசரப்படாதீங்க, இது நிதானமா யோசிச்சு பழி வாங்க வேண்டிய விஷயம். என்னை அவமானப்படுத்தினது வேற யாரும் இல்ல, கௌதம் கோடின் 2 வாண்டுகள். ஆனா அவங்கள பாதுகாக்க ஒரு சக்தி துணையா இருக்கு. அந்த சக்தியை மீறி நான் உங்களை பழி வாங்கணும். என்ன யசமா இது? நீங்க சொல்றது பெரிய விசித்திரமா இருக்கு. 2 பசங்களையும் வாண்டுங்கிறீங்க, அதுங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு தீவிரமா யோசிக்கிறேன்னு வேற சொல்றீங்க. ஒன்னும் புரியலையே. எஜமா, இந்த ஆளை ஒதுக்கி வச்சுட்டு விஷயத்தை எங்க கிட்ட சொல்லுங்க. இந்த ஆளு எதையுமே அறகுறையா அறிவு கிட்டத்தனமா தான் பேசுவாரு. சும்மா இருங்க, உண்மையை தானே சொல்றேன். வாண்டுகளா இருந்தாலும் அவங்கள பாதுகாக்க ஒரு சக்தி துணை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்த இவன் சரியா காதுல வாங்கிக்கல. ஏய், என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவன் என்ன பேசுற? என்ன இருந்தாலும் நான் உன்னோட முன்னாள் எசமான்னு மனசுல வச்சுக்கோ. முன்னாளுங்கிறது முடிஞ்சு போன விஷயம். இந்நாள்ல நீ யாருங்கிறத வச்சுதான் உனக்கு மரியாதை தர முடியும். இப்ப நீ நானும் சரி சமம், 2 பேருமே அடிமை. இது ஓ மனசுல ஞாபகம் இருக்கட்டும். எஜமா, அந்த சக்தி எதுன்னு சொல்லவே இல்லையே எஜமா. மூசா தான் அந்த சக்தி. மூசாவா? என்ன மூசா பரை கேட்டது உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி? நம்ம எஜமான விட அவ அவ்வளவு பெரிய ஆளா? இப்ப நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, சொல்லுங்க எஜமா. சொல்லுங்க எஜமா. இங்க இருந்துகிட்டே கௌதம் கோடிய எப்படி பழி வாங்கணும்னு யோசிக்கணும். யசமா, அவங்க இடத்துக்கு நாம போக முடியுமா? போனா மூசா அவங்கள காப்பாத்திடுவான். 5 பேரும் ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்துகிட்டு அவங்கள 2 பேரும் எப்படி பழி வாங்கலாம்னு யோசிங்க. போங்க. சரிங்க எஜமா, வாங்கடா. யசமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம கிட்ட இருக்கிறதே 4 மூளை. 4 மூலையில உட்காந்து சிந்திக்குது. நான் எங்க போய் சிந்திக்கிறது? 4 மூளைக்கு நடுவுல உட்கார்ந்து போய் சிந்தி. சரிங்க. இந்த மக்களிமைங்க உருப்படியான ஒரு யோசனையை சொல்லவே மாட்டானுங்க. மந்திர புத்தகத்தை வச்சு நாமளே ஒரு ஸ்பெஷல் வழியை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நினைப்பதை நடத்தி காட்டும் மந்திர புத்தகமே, மூசா அறியாத வண்ணம் அவர்கள் இருவரையும் பழிவாங்க ஒரு வழிகாட்டு. ஓம் ஓம் ஓம். உன் கேள்விக்கு நாளை விடை கிடைக்கும். நீங்க கொடுத்த தண்டனை தான் நாங்க குடும்பத்தோட அனுபவிச்சுட்டு வரோம். எங்களை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆயிஷா, உன் கவலை எனக்கு புரியுது. தண்டனை காலம் முடியாமலே உன்னை இங்க கடத்திட்டு வர சொல்லிருக்கேன்னா அதுக்கு ஒரு அவசியம் இருக்கு. உங்க அவசியம் எதுவா இருந்தாலும் என் புருஷனுக்கு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்தது மகா தப்பு. அதுலயும்
இந்த அப்துல் என் புருஷ ரூபத்துல வந்து ஜிலாவை பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தானே, அது மகா பாவம். அப்படி சொல்லாத ஆயிஷா. ஓ பையனை உனக்கு காட்டத்தான் அப்துல் உன்னை இங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்கான். என்ன சொல்றீங்க? என் பையன் இங்க இருக்கானா? இங்கதான் இருக்கான். நாங்க சின்னதா அவன்கிட்ட ஒரு உதவி கேட்டோம், செய்ய முடியாதுன்னுட்டான். யோசிச்சு பார்த்தோம், அம்மா சொன்னா பையன் கேட்பான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனாலதான் அப்துல் அனுப்பி உன்னை கடத்திட்டு வர சொன்னேன். அட பாவீங்களா, இது என்ன கொடுமை? என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய சொல்றேன். பாத்தீங்களா மன்னா, நான் சொன்னது சரியா போச்சு. எப்போதுமே தாய் மனசு தான். ஜலாலுதீனை பார்த்து பேசணும்னா அவன் தான் சிலையா இருக்கானே. என்னடா சொல்றீங்க? என் மகன் சிலை ஆயிட்டானா? கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்றேன். இல்லை மன்னா, ஜிலாவுதீன் வருவதற்கு முன் இவர்களுக்கு சொல்வதுதான் நல்லது. எனக்கும் அது சரி என்று படுகிறது மன்னவா. அப்படியானால் தாங்களே சொல்லுங்கள். எங்களுடைய ஆட்சிக்கும் மன்னனுடைய ஆயுளுக்கும் உன் மகனுடைய உயிர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. என்ன விளையாடுறீங்களா? என் மகனோட உயிர் வேணுமா? ஒரு தாய் கிட்ட மகனோட உயிரை கேக்குறீங்களே, எந்த தாயாவது இதுக்கு சம்மதிப்பாளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சே, உங்க மூஞ்சிகளை பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு. நான் ஜலாவோட உயிரை கேட்கறது அவனை பலியிடுறதுக்காக இல்ல. எந்த இளவுக்காக இருந்தா என்ன? போன உசுறு திரும்பி வந்துருமா? இந்த நேரத்துக்கெல்லாம் இந்த விஷயத்தை என் புருஷன் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் இங்க வந்தாருன்னா உங்க எல்லாருடைய உசுருக்கும் உத்தரவாதம் இல்லாம போயிடும். அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுங்க. ஓம் புருஷன் 7-14 உலகத்துல எந்த உலகத்துக்கும் சுலபமா போக முடியும். நாம இருக்கல, ஆனா இருட்டு உலகத்துக்கு மட்டும் வர முடியாது. அவர்கிட்ட இருக்கிற சக்தி அப்படி. நல்ல இடங்களுக்கு தான் அவரால் போக முடியும். தீய உலகத்துக்குள்ளெல்லாம் அவரால் நுழையவே முடியாது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீயும் உன்னுடைய மகனும் இந்த இருட்டு உலகத்தை விட்டு போக முடியாது. இதெல்லாம் விதிக்கப்பட்ட உண்மைகள், மாற்றவே முடியாது. பதில் எதுவும் பேசாம உங்க பையன் கிட்ட மிச்சம் இருக்கிற அவனோட வாழ்நாளை எனக்கு தாரவாத்தை கொடுக்க சொல்லு. சத்தியமா நான் அதை செய்யவே மாட்டேன். அப்ப போய் அங்கே பார். ஐயோ, இது என்ன கோலம்? ஐயோ, என் பெத்த வயிறு பத்து எரியுதே பாவிகளா! நீயும் இதே மாதிரி சிலையா மாற வேண்டியிருக்கும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்க. வாங்க போலாம். ஐஷா, 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 டேய் மூசா, டேய் மூசா, தாத்தா இவளா? ஆ, ஐஷாவை பாத்தியா? பாட்டியை நான் பார்க்கலையே. ஆமா, என்ன விஷயம்? இல்லடா, அவளை காலையில இருந்து காணோம். எதுவும் சொல்லிட்டும் போல. உன்கிட்ட தான் சொல்லிட்டு போனாளா? எதுவுமே சொல்லல. ஆனா ராத்திரி படுக்க போகும்போது தான் பார்த்தேன். ஆனா காலையில இருந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. சரி, உங்க அம்மா எங்க? உள்ளதா இருக்காங்க. கூப்பிடு. அம்மா, அம்மா. ராணி, எதுக்குடா கூப்பிட்ட? என்ன மாமா? இங்க வாமா. அத்தைய பாத்தியா? ஆமா, அவங்க எந்த காலத்துல வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் ராணி, என்ன நேரமும் உங்க அத்தை மேல வெறுப்பாவே இருக்க? அவதான் சொல்லிட்டு போல, நீ கேட்கறாளா எங்க போறீங்கன்னு? நல்லா இருக்கும் உங்க நியாயம். என் சொந்த விஷயத்தை பாக்குறதுக்கே எனக்கு நேரம் பத்தல, இதுல எங்க மத்தவங்க விஷயத்தை பாக்குறது? அவ உன் அத்தைமா, உன் அம்மா மாதிரி. ஏதோ முன்பின் தெரியாதவங்க இல்ல. ஆமா ஆமா, அவங்க அத்தைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதையும் நான் நம்புறேன். அதுக்காக அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இப்படி எல்லா விஷயத்துக்கும் வேண்டாம் வெறுப்பா பேசுனா உங்க அத்தை எங்க போனான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தாத்தா, ஏன் பாட்டியை பத்தி துருவி துருவி கேள்வி கேக்குறீங்க? பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதான்டா கேக்குறேன். மாமா, நீங்க எதுக்கு வீணா பயப்படுறீங்க மாமா? அத்தைய யாரும் தொந்தரவு பண்ண முடியாது. அத்தை தான் மத்தவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. தாத்தா, பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்கான்னு உள்ளுணர்வு சொல்லுதுப்பா. அதனாலதான் அவன் எங்க போயிருக்கா என்னன்னு இவ்வளவு விவரமா விசாரிக்கிறேன். சரி வாங்க தாத்தா, நம்ம 2 பேருமே சேர்ந்து பாட்டியை தேடுவோம். வாங்க. வா. என் அத்தை கிடைக்காமயே போகணும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் பூதலோகத்துல பாரமா இருந்த மாதிரி இப்ப எதுக்கு பூமியில பாரமா இருக்கணும்? அவங்க கிடைக்கவே கூடாது. கனகு, என்னங்க? நான் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்ணாத.
சாப்பிட்டு படுத்துரு. சரிங்க